சரவண பவ. அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு தமிழ் புத்தாண்டு பலன்கள் விசுவாவசு வருடத்தினுடைய பலன்களை 12 ராசிக்கு காணவிருக்கிறோம். தமிழ் மாதங்கள் மொத்தம் 60. அந்த வரிசையில் 39வது வருடமாக இந்த விசுவாவசு வருடம் வருது. இந்த விசுவாசு வருடம் எப்படி இருக்கும் பொதுவாக அப்படின்னு பஞ்சாங்கத்தில் சொல்லும்பொழுது நிறைய நன்மையும் தீமையும் பலன்களாக தராங்க. இந்த விசுவாவசு வருடத்துடைய ஆரம்ப மாதமே சித்திரை மாதமாக இருக்கும். கோடை மழை நன்கு பொழியும். காய்கறிகள்லாம் நல்லா விளைஞ்சாலுமே விலைவாசி ஏறும்னு சொல்கிறாங்க. தங்கம் வெள்ளி விலைகள் மேலும் ஏறும். பங்கு வர்த்த விலைகள் கட்டுக்குள் இருக்கும். விவசாயம் செழிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த வருடம் விரயம் கம்மியாக இருக்குது. அதனால் எல்லாருக்கிட்டேயும் சேமிப்புகள் அதிகமாகும். இவ்வருடத்தில் மருத்துவ செலவுகள் அதிகமாகும். ஏன்னா அனாரோக்கியத்தோட அளவு ஜாஸ்தியாக இருக்குது. ஆரோக்கியத்தை கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால எப்போவுமே சனிலாம் மீனத்துக்கு வரும்பொழுது உடல் ஆரோக்கியத்தில் டைஜஷன் பிரச்சனை, முழங்கால் மூட்டு வலி, ஏற்கனவே சொன்ன மாதிரி செரிமான கோளாறு, இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். உணவில் நிறைய நல்லெண்ணெய் எடுத்துக்கொள்வது, உடலில் எதிர்ப்பு சக்தியை கூட்டிக் கொள்வது, கழிவு முதல்ல வெளியே போகுதா அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடணும். அதே போல் கொள்ளு, நான் சொன்ன மாதிரி நல்லா சமையலில் சேர்த்துக்குவது, இயற்கை காய்கறி உணவுகளை அதிகம் சாப்பிடுவது, புரோட்டீன் நார்ச்சத்து உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்வது, இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தண்ணி நிறைய குடிக்கணும். ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் பொதுவான விஷயங்கள். இந்த வருடப்பிறப்பின் ஆரம்பத்தில் என்ன மாதிரியான கிரகங்கள் இருக்குதுன்னு அப்படின்னு நம்ம பார்க்க இருக்கிறோம். நமக்கு மேஷத்தில் சூரிய பகவான், ரிஷபத்தில் குரு பகவான், கடகத்தில் செவ்வாய் பகவானும், கன்னியில் கேது பகவானும், புதன் சனி சுக்கிரன் ராகு இவங்கெல்லாம் மீனத்தில் உதயமாகறாங்க. இந்த கோள்களின் கோச்சார நகர்வு எப்படிப்பட்ட பலன்களை தரவிருக்குது அப்படின்றத நம்ம அந்த பதிவில் காணவிருக்கிறோம். தனித்தனி பதிவுகளாக தரவிருக்கிறோம். அன்பர்கள் இது சொல்லியிருக்கின்ற எளிமையான வழிபாட்டு முறைகளையும் வாழ்வியல் பரிகாரங்களையும் பின்பற்றி இந்த ஒரு வருடத்தை மிக சிறப்பாக கடந்து வந்திடலாம். ராசி கடகலக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த விசுவாவச வருடம் எப்படிப்பட்ட சிறப்பான பலன்களை அளிக்கவிருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது, கடகராசிக்கு இந்த ஆண்டு அஷ்டம சனி விலகியதே மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் அப்படின்னு சொல்லலாம். தடைகள் நீங்கியது. இது வரைக்கும் அனைத்திலும் தடை. எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலுமே தடை, தாமதம், வலி, வேதனை, ஒரு காரியம் நடக்குமா நடக்காதான்ற ஒரு சந்தேகம், நிறைய உழைப்பு போட்டும் அந்த உழைப்பு விழுக்கெடுத்த நீர் மாதிரி வீணாக போனது, நல்லா பேசிக்கிட்டு இருந்தவங்க கூட மூஞ்சை காட்டிட்டு போனது, உடல் ஆரோக்கிய குறைபாடு, ஒரு வண்டி வாகன விபத்து, உறவுகளை இழந்தது, இல்லை உறவுகளை பிரிந்தது அப்படின்னு சொல்லி பலவித இன்னல்களுக்கும் ஆட்பட்ட என் கடகராசி கடக லக்னக்காரர்களுக்கு இந்த வருடம் அர்த்தாஷ்டம சனி விலகியது பெரிய ஆனந்தத்தை தரும் அப்படின்னு சொல்லலாம். 9 குடையவர் இந்த காலகட்டம், 7 8க்குரியவர் இந்த காலகட்டம் 9ஆம் இடத்தில் அமரப்போகிறார். இது வரைக்கும் தந்த தடைகள்லாம் நீங்கி பாக்கியங்கள் நிச்சயம் உண்டு. அதாவது சனீஸ்வர பகவான் என்ன பண்ணுவார்னா, ஒரு விஷயத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி நிறைய நம்மளை சோதிப்பாராம். சோதித்த பிறகு அதுக்கு அப்புறம் ஒரு ஒன்றை கொடுப்பாராம். அதை கொடுத்த பிறகு இதை வச்சு நம்ம ஹேண்டில் பண்ணுவோமான்றத பார்ப்பாராம். பார்த்த பின்னாடி வைக்க தகுதியானவன் தெரிஞ்சவர் தான் தொடர் வருமானம் சொல்லக்கூடிய லாபத்தை நம்மளுக்கு தந்துருவார். அப்போ இந்த காலகட்டம் கடகராசி அன்பர்களுக்கு சுபரான குரு 6 9 குடையவர் 12இல் சென்று மறைவது ரொம்ப அருமையான பலாபலன்களை தரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ராகுகேதுக்களுடைய சஞ்சாரங்கள் தான் இவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குது. என்ன பணம் கொடுக்கல் வாங்கல், வாய் வார்த்தை, ஜாமீன் போன்ற விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் அதை பண்ணிவிடுவேன், இது பண்ணிவிடுவேன், காட்டை உடச்சி நான் நந்தவன் ஆக்கிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் உணர்ச்சி வசப்பட்டு முடிவே எடுக்கக்கூடாது. ஏன்னா இங்கே சந்திரனுடைய வீடுன்றதுனால ஆஸ்ட்ரேஷன் மைண்ட் அதிகமாக இருக்கும். உணர்வுபூர்வமாக டக்கு டக்கு டக்குன்னு முடிவு எடுக்கக்கூடியவர்கள். அதனால் கொஞ்சம் தைரியமாக இருக்கணும், ஒரு அறிவுபூர்வமாக முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. 8இல் வரக்கூடிய ராகு எங்கள் வம்சாவளிலே இல்லைங்க, இப்போ இந்த மாதிரி ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லக்கூடியதையும் சொல்லும். ஏன்னா கடகத்தை பொறுத்த வரைக்கும் 3 6 8 12 அந்த நட்சத்திரங்கள் அதனுடைய ராசி லக்னத்திலே அமர்ந்திருக்கும் பொழுது
மிகப்பெரிய நோய் எதிரி, கடன், வம்பு வழக்கு, வியாஜியங்கள், உடல் ஆரோக்கிய குறைபாடு, உறுப்பு மாற்றி வைக்கிறது, இல்லை ஒரு உறுப்பை இழக்கிறது, இதெல்லாம் வந்து இது ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு வந்து சொல்லிடலாம். இந்த காலகட்டம் கடகராசி அன்பர்களுக்கு சுப விரயங்களாகவே நடக்கும். அது 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்வீர்கள். வண்டி, வாகன, வீடு யோகம். அதே போல 4ஆம் இடம் வந்து தாயுடைய ஆரோக்கியம், தாயுடைய ஒரு சுகஸ்தானத்தையும் குறிக்கும். தாய் வழி சொத்துக்கள், தாய் வழி உறவுகளுடன் இந்த பிணக்குகள்லாம் இந்த காலகட்டம் நீங்கன்னு சொல்லலாம். 6ஆம் இடம் சொல்லக்கூடிய போட்டியிட்டு வெல்லக்கூடியது. மாணவர்களாக இருந்தால் காம்படிட்டிவ் எக்ஸாமு, நுழைவுத் தேர்வுகளில் வந்து இப்போ ஒரு நல்ல மதிப்பெண்கள்லாம் பெற்று ஒரு கவர்மெண்ட் கோட்டாலேயே சென்று அங்கே வந்து நீங்கள் அனைத்து விதமான சலுகைகளையும் பெற்றுக்கொள்வது, கடல் கடந்து சென்று படிக்கக்கூடிய படிப்பு, குழந்தை பாக்கியம், அதற்காக வந்து ஒரு வைத்தியெல்லாம் பார்த்து அந்த காலகட்டம் கிடைக்கிறது, இல்லை மாற்று மருத்துவத்தின் மூலம் உங்களுக்கு ஒரு சக்சஸ் உருவாவது, இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு அடுத்த கட்ட நகர்வை நோக்கி செல்லக்கூடிய அருமையான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் வந்து குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபட்டு வரும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான மிகப்பெரிய தடைகள்லாம் நீங்கும். உங்களுக்கான லாபம் நிச்சயம் உண்டு, செலவுக்கேற்ற வரவு நிச்சயம் உண்டு. விரயம் 12 வந்து ஒரிஜினல் விரயத்தில் சனீஸ்வர பகவான் அமர்க்கிறதுனால இந்த காலகட்டம் ஒரு சுபமான விரயங்களை தாண்டி ஒரு அவசியமான விரயமாக செய்வீங்க. சுப விரயம்னா என்ன? ஒரு லோனில் வந்து ஒரு கடனில் வந்து ஒரு வண்டியோ ஒரு வாகனமோ எடுத்து அது பின்னாடி சொத்தாகும். ஒரு வீட்டுக்கான ஒரு லோன் வாங்கணும், அந்த வீடு வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அசெட் ஆகும். இந்த காலகட்டங்களில் வந்து ஒரு ஆர்டிலாம் போட்டுக்கொள்ளணும். ஆர்டி, ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்லாம் போட்டுக்கொள்வது உங்களுக்கு ரொம்ப சிறப்பு. இது வரைக்கும் வந்து எதிரிகள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா அதையெல்லாம் வந்து தீர்த்துருவீங்க. அதுக்கெல்லாம் வந்து இப்போ என்னென்னா, இது வரைக்கும் வந்து ஒரு கடன், நோய் இதெல்லாம் இருந்தால் அதெல்லாம் தீர்க்கும். அதெல்லாம் வந்து நம்ம முறையாக கையாளலைன்னா அது 8 என்ற மிகப்பெரிய உபாதைகளையும் கொடுத்துரும். அப்போ நம்ம எப்படி வந்து ஹேண்டில் பண்ண போகிறோம்? உஷாராக தெளிவாக இருந்து நம்ம சரி செய்து கொள்ளும்பொழுது ஏன்னா அதை பண்ணிடலாம். ஏன்னா குருவுடைய பார்வையும் சனியுடைய பார்வையும் 6 என்ற அந்த உபஜயஸ்தானத்துக்கு விழும்பொழுது நம்ம கொஞ்சம் அப்படியே சோர்ந்து போனால் கூட நம்ம வந்து தட்டி எழுப்பி முதல்ல அதை போய் செய் அப்படின்ற ஒரு சூழலை உருவாக்கிடும். இந்த காலகட்டம் வந்து வருமானம் 10 ரூபா வரணுன்னாலும் அது வந்து ஒரு 2 தடவை 3 தடவை வந்தாலுமே ஒரு 4-5 வகையில் வந்து வருமானத்தை வைத்துக் கொள்ளணும். நம்ம இஎன்டி சம்பந்தமான பிரச்சனை, கண் பல் தொடர்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதே போல் உணவு பழக்க வழக்கங்களில் ஒத்துக்கொள்ளாத பிரச்சனைகள்லாம் வந்து இந்த காலகட்டம் எடுத்துக்கொள்ளாது. ஏன்னா ஃபைல்ஸ் கம்ப்ளைண்ட்லாம் சிலருக்கு வரக்கூடிய வாய்ப்பு. மைதாவால் செய்த உணவு, அதே போல் எண்ணெய் சம்பந்தப்பட்ட பொருட்கள், ஸ்பைசி உணவுகளை, காரம், இதெல்லாம் தவிர்க்கும் போது கடகம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். என்ன உடல் ஆரோக்கியத்திலும் உறவுகள் விஷயத்திலும் கவனம் இருக்கணும். உங்களுக்கான ஒரு 4ஆம் இடம் என்ற சுகஸ்தானம், 4ஆம் இடம் நீ மகிழ்ச்சியாக இருக்கிறியா அப்படின்றதையும் சொல்லிடும். தாயிடம் நிறைய ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. தாயுடைய மனமார்ந்த வாழ்த்து இந்த காலகட்டம் கிடைத்து உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். பெண்கள்லாம் இந்த காலகட்டம் வந்து சின்னதாக ஒரு சுயதொழில் ஆரம்பிப்பீங்க. அது வந்து மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை கொடுத்துரும். இப்போ வந்து ஒரு அழகுத்துறை, சின்ன திரை, பெரிய திரை, மீடியா லைம்லைட்டில் இருக்கிறீங்க, ஆன்லைன் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஏற்றங்களையும் மாற்றங்களையும் கொடுத்துரும். நிறைய ட்ரஸ்ட் ஈடுபாடோடு நீங்கள் வந்து செயல்படும் பொழுது பாக்கியங்கள், தடைப்பட்ட பாக்கியங்கள் அனைத்தும் விரைவாக நிறைவாக நடந்தேறும். வாயிலா ஜீவன்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து உதவி பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுடைய வாழ்க்கை வந்து மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு ஃப்ளாட்ஸ்லாம் இருக்கிறோமா, எனக்கு இந்த பூனைக்குட்டியை நாய்க்குட்டியை வளர்க்க முடியாது அப்படின்றவங்கலாம் அது தொண்டு நிறுவனங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை தாராளமாக செய்யலாம். ஏன்னா ஒரிஜினல் விரயத்தை சனி ஆக்டிவேஷன் பண்ணிட்டார். அப்போ ட்ரஸ்ட் ஈடுபாடோடு சேரிட்டி மூலம் தான தர்மம்லாம் செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றங்களையும் மாற்றங்களையும் காணுவீங்க. தொழில், திருமணம், வேலை வாய்ப்பு, குழந்தை பேரு, வழக்கு சார்ந்த விஷயங்களில் ஒரு வெற்றி, தொழிலில் வந்து நல்ல மாற்றங்கள், சுய தொழில், அதாவது நம்ம அன்றாடம் வருமானம் பார்க்கக்கூடிய தொழிலில் இருக்கிறவங்களும் சரி, இல்லை ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் பண்ணுறவங்களும் சரி, ஒரு உத்தியோகத்தில் இருக்கிற ஒரு அரசுத்துறை சம்மந்தப்பட்ட உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் மிகப்பெரிய பதவி உயர்கள், ஊதிய உயருடன் கூடிய உத்தியோக உயர்களும் ஒரு சிலருக்கு மிக சிறப்பாக அமையும். அதன் மூலம் ஒரு நல்ல மாற்றங்களும் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். கடகம் கனிவான பலன்களே இனி வரும் காலங்களில் மிக சிறப்பாக உங்களுக்குன்னு கடக்கக்கூடிய ஒரு பாதை உருவாகிடுச்சு. புதிய பாதை, உங்களுக்கான ஒரு பாதை ஓப்பன் அப் ஆயிடுச்சு. அதில் வந்து அதிகப்படியான முயற்சியை மேற்கொண்டு
உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள். இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர்வு வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்க சுய ஜாதகத்துல இப்ப என்ன தசாபுத்தி நடக்குது, அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது, அது திருமணம், குழந்தை பாக்கியத்திற்கா இல்ல பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். கடகராசி அன்பர்கள் வியாழந்தோறும் பாம்பன் சுவாமிகள் அருளிய குமாரஸ்துவம் பாடலை படிப்பது தினந்தோறுமே படிக்கலாம். அதில் சண்முக பதையே நமோ நமக, சண்மத பதையே நமோ நமகன்னு ஆரம்பிக்கும். அந்த பாடலை நம்ம தொடர்ந்து படித்து கொண்டு வரும்பொழுது, ஆலங்குடிக்கு சென்று வாய்ப்பு இருக்கும்பொழுது வழிபட்டு வரும்பொழுது மிகப்பெரிய ஏற்றங்களையும் மாற்றங்களையும் காணுவீங்க. இல்லை திருச்செந்தூரும் சென்று வழிபட்டு வரலாம். வியாழக்கிழமையில அன்னதானம் செய்வதும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும். இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்க சுய ஜாதகத்துல இப்ப என்ன தசாபுத்தி நடக்குது, அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது, அது திருமணம், குழந்தை பாக்கியத்திற்கா இல்ல பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். ஏன்னா இந்த காலகட்டம் 3 கிரகம் பயிற்சி ஆகுது. அதனால ஒவ்வொருவரும் அவங்க ஜாதகத்தை ஆராய்ந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்றதை முடிவு பண்ணும்போது இன்னும் சிறப்பா, இதெல்லாம் வானிலை அறிக்கை மாதிரி தான், அந்த பண்ணும்போது ரொம்ப அருமையான பலன்களை அட்டகாசமாக பெற்றுக்கொள்ளலாம். கடகராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். புத்தாண்டுல 12 ராசிக்காரர்களும் ஒரு என்னமா பரிகாரம் பண்ணிக்கிறது அப்படின்னா, நல்லா இருக்கிறவங்களும் சரி இல்லை ஒரு சாதகம் இல்லாமல் இருக்கிறவங்களும் சரி நிறைய தான தர்மம் பண்ணுங்க. ஏன்னா சக்கரத்தின் ஒரிஜினல் விரய பாவம் ஓப்பன் ஆயிடுச்சு. அந்த விரயம் உடல் விரயம், பொருள் விரயம், உறவுகள் விரயம், உறுப்புக்கள் விரயம், அதே போல் ஒரு பார்ட்னர்ஷிப்பு, அதே போல் நம்மளுடைய ஒரு ரிலேஷன்ஷிப்பு, எல்லா விதமான கால விரயம், அதே போல் நேர விரயம், நம்ம உடம்புல இருக்கிற சக்தி எனர்ஜி ஃபுல்லாக ட்ரெயின் ஆக போகுது. அப்போ நம்ம எப்படி இந்த விரயத்தை கட்டுப்படுத்திக்கணும் அப்படின்னா, ஒரு நல்ல விஷயங்கள் மூலம் நம்மளை ஆக்டிவாக நம்மளுக்கு செய்கிறத விட நம்ம நிறைய உடல் உழைப்பையும் மூளை உழைப்பையும் போடும்பொழுதும் நம்மளை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நல்ல எண்ணத்தோட, ஏன்னா சுக்கிரன் உச்சமாகக்கூடிய இடத்துல தான் சனி போயிருக்காரு. அப்போ 4 பேருக்கு ஒரு சேரிட்டி மூலியமாக உதவி பண்ணுறது, தான தர்மங்கள்லாம் உதவி பண்ணும்பொழுது நம்ம அன்றாட பட்ஜெட்டில் நம்ம வீட்டு செலவுகளுக்கு ஒதுக்குற மாதிரி ஒரு தொகையை, தான தர்மத்திற்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை நம்மளால் இயன்றது, சாமிக்கு தெரியும் எவ்வளோ தொகை நம்மளால முடியும், நம்ம ஒதுக்கி செய்யப்படுத்தும் போது அம்மா நிதிலாம் உதவி பண்ணுற மாதிரி இல்லை சொல்லணுன்னா உடல் உழைப்பை கொடுங்க. சமுதாயத்தில் இறங்கி துப்புரவு பணியாளர்களுக்கு உங்களால் இயன்ற உழைப்பை தாராளமாக கொடுங்க. தூய்மை காவலர்கள் அவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். உங்களுக்கு சனிக்கிழமையோ வியாழக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ எப்போ முடியுதோ மதியம் 1 to 2 இல்லை அந்த நாளில், இப்போ ஒரு மாத பிறப்பில் ஒரு நாள், ஆரம்பத்தில் 4, இப்போ சித்திரை மாதம் பிறப்புனா அந்த மாத பிறப்பில் ஒரு நாள், அந்த மாதிரி தான தர்ம காரியங்களை நம்ம மூளை ஃபிசிக்கலி, மென்டலி, எமோஷ்னலி, ஃபினான்ஷியலி, உடலாலும் நம்ம அறிவாலும் நம்ம ஒரு ஆதரவு, ஒரு ஆறுதல் சொல்கிறதுனாலும் ஒரு ஃபைனான்ஷியலாகவும் நம்ம சப்போர்ட் மற்றவங்களுக்கு கொடுக்கும் பொழுது நம்மளுக்கு இறைவன் நிறைய ஒரு அனுகிரகம் பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு விரயங்களை நம்மளுக்கு ஏற்படுத்த மாட்டார் அப்படின்னு சொல்லலாம். மகிழ்வித்து மகிழும் பொழுது, கிராட்டிடியூட் இஸ் ஆட்டிடியூட், ஒவ்வொரு இதுக்கு நன்றி சொல்லும் பொழுது நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அன்பு எங்க குறையுது, நன்றி உணர்வும் ஒரு பிரச்சனை, ஒரு உறவு நம்மளுக்கு வரல போது நம்மளுக்கு எந்த இடத்துல வீக் ஆகுறோம், அன்பும் நம்மளுடைய நன்றி உணர்வும் குறையும் போது தான் ஒரு இடத்துல பிரச்சனை உருவாகுது. எனக்கு யாரும் சரியில்லைன்னு சொல்லக்கூடாது, நம்மளுக்கு பீப்புள்ஸ்க்கு கிடையாது, அவங்களை பக்குவமாக கையாளக்கூடிய திறன் நம்மளுக்கு தான் இல்லை. அதனால் இந்த காலகட்டம் அனைவரையும் நேசிப்போம். நம்மளை மாதிரியே அடுத்த உயிரிலையும் நேசிக்கும் பொழுது நம்மளை சுற்றி ஒரு சிறப்பான பாசிட்டிவ் ஆரா கேடயமாக ஏற்பட்டு வாழ்நாளில் மிகப்பெரிய சாதனைகளையும் எந்த சூழலிலையும் எந்த காலத்திலையும் நம்ம பெறலாம். இந்த காலகட்டம் கோளறுப்பதிகம் தினமும் கேட்கணும். நவகிரகங்களை நண்பனாக்கி கொள்ள கந்தர் அலங்காரத்தில் இருக்கக்கூடிய 38வது பாடல், நாளென் செய்யும் வினைதான் செய்யும் என நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றில் செய்யும் குமரேஸ்வரர் தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடமும் எனக்கு முன்னே தோன்றினே என்று சொல்லக்கூடிய கந்தர் அலங்காரத்தில் வரக்கூடிய 38வது பாடலை தொடர்ந்து பாடி வரும்போது இந்த கிரக பயிற்சியும், எந்த கிரக
பயிற்சி நடந்தாலும் 3 கிரக பயிற்சி இந்த வருடம் இருக்குது. என்ன அது? சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி. இந்த பயிற்சிகள் எல்லாம் திறம்பட கலந்து நம்மளுடைய வாழ்வை ரொம்ப ஒரு வளமான வாழ்வாக மாற்றிக்கொள்ளலாம். எந்த குரு பயிற்சியும் கண்டு நம்ம வந்து அஞ்ச வேண்டியதே இல்லை. ஏன்னா முருகனுக்குள்ளே தான் 12 ராசிகள், 9 நவகிரகங்கள், 108 நட்சத்திர பாதங்கள், 12 ராசிகள் இதெல்லாம் அடக்கம். அப்போ நம்ம வள்ளல் நம்ம கூட இருக்கும்போது நமக்கு எதுக்கு பயப்படணும்? அவன் நம்ம கையை பிடித்து நம்மளை வழிநடத்தி செல்வான். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலட்சுமி. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்செழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும். ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிக்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும். அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் பார்த்து கணித்து தரப்படும். வாஸ்து பார்த்து தரப்படும். வாஸ்துப்படி வீடு கிட்ட பிளான்கள் போட்டு தரப்படும். சோமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும். உங்கள் இல்லங்களுக்கு விசேஷ நிகழ்ச்சிகளுக்கு சுபமுகூர்த்தங்கள் குறித்து கொள்ளலாம். எண்ணியல் படி பெயர் வைத்து தரப்படும். பிறந்த குழந்தைகளுக்கும் தொழிற்சாலை நிலையங்களுக்கும் சிறப்பான பெயரை அமைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பற்றி வாழ்வை வளமாக்கிக் கொள்வதற்கு இது ஒரு அற்புதமான வாய்ப்பு.